கார்த்திக் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான். அவனுக்கு எல்லாமே பிராண்டடா இருக்கணும். அவன் கார்ல ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். ஒரு நாள் மதியம் 2 மணி, வெயில் மண்டைய பிளக்குது. கார்த்திக் தன் சொகுசு கார்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். ஒரு சிக்னல்ல கார் நிக்குது. கார்த்திக் ஜன்னல் வழியா பார்க்கறான். அங்க ஒரு வயசான பெரியவர் கையில நிறைய தண்ணீர் பாட்டில்களை வச்சுக்கிட்டு வித்துட்டு இருக்கார். வெயில்ல அவரோட முகம் எல்லாம் கருத்து போய் வேர்வையில நனைஞ்சு நிக்கிறார். கார்த்திக் மனசுக்குள்ள, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, இப்படி ரோட்ல நின்னு டிராபிக்க ஜாம் பண்றாங்கன்னு எரிச்சலா நினைச்சான். சிக்னல் விழுந்தது. கார்த்திக் கார் வேகமா கிளம்புச்சு. ஆனா கொஞ்ச தூரத்துல கார்த்திக்கோட கார் என்ஜின் சூடாகி ஓவர் ஹீட் ஆகி நடு ரோட்ல நின்னுடுச்சு. கார்த்திக் கார்ல இருந்து இறங்குறான். ஏசிய விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே அவனுக்கு மூச்சு முட்டுது. தாகம் தொண்டைய அடைக்குது. காரை தள்ளிட்டு போக கூட முடியல. அப்போ அதே தண்ணீர் பாட்டில் வித்த பெரியவர் ஓடி வரார். தம்பி, வண்டி நின்னுடுச்சா, இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு ஒரு பாட்டில்ல நீட்டுறார். கார்த்திக் பயங்கர தாகத்துல இருந்ததால கடகடன் தண்ணிய குடிச்சான். அப்புறம் அந்த பெரியவர் கார்த்திக்கோட கார் என்ஜின்ல தண்ணி ஊத்தி வண்டிய சரி பண்ண உதவி பண்ணார். கார்த்திக் ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து, இந்தாங்க ஐயா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றின்னு கொடுத்தான். ஆனா அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, இந்த பணத்தை விட எனக்கு இன்னொரு உதவி பண்ணுவீங்களா? கார்த்திக் ஆச்சரியமா, என்ன ஐயா, எதுனாலும் கேளுங்க, பண்றேன்னு சொன்னான். அவர் சொன்னார், தம்பி, எனக்கு பணம் வேண்டாம். உங்க ஆபீஸ்ல இல்ல உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வைங்க. நான் இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தேன். ஆனா நீங்க ஒரு மரம் வச்சா என்ன மாதிரி ரோட்ல இருக்கிற எத்தனையோ பேருக்கு அது நிழல் கொடுக்கும். இந்த வெயில்ல காசை விட நிழல் தான் தம்பி பெரிய தர்மம். நண்பர்களே, நாம இன்னைக்கு அனுபவிக்கிற வெயிலுக்கு நாம செஞ்ச சில தப்புகளும் ஒரு காரணம். பணம் சம்பாதிக்கிற அவசரத்துல இயற்கைய மறந்துட்டோம். ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்கறத விட ஒரு மரத்தை நட்டு வளர்க்கிறது தான் நாம அடுத்த தலைமுறைக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வாரமே உங்க வீட்ல ஒரு செடியையாவது நடுங்க. பசுமையான மாற்றத்தை உருவாக்குவோம்.